Hello friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th and 12th biology சொல்லித்தர நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோகாரியோட்டிக் செல். ஸோ நம்ம செல் பயாலஜி படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் இது வந்து செகண்ட் லெக்சர் ப்ரோகாரியோட்டிக் செல். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ப்ரோகாரியோட்டிக் செல். ஸோ இந்த சாப்டரோட செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ப்ரோகாரியோட்டிக் செல் பற்றி தான் தெரிஞ்சுக்கலாம். ப்ரோகாரியோட்டிக். ஸோ நம்ம எந்த டாபிக் படித்தாலும் அந்த டாபிக் பேரை வச்சே நம்ம ஆக்சுவலாக அந்த ஹோல் கன்க்ளூஷனை டிரைவ் பண்ணலாம். இப்போ ப்ரோகாரியோட்டிக்கான என்னன்னு பார்க்கலாம். ப்ரோனா ப்ரிமிட்டிவ், கேரியான் ஆர் கேரியோன்றது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், செல்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல். ஸோ ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கிற செல்லை தான் நம்ம ப்ரோகாரியோட்டிக் செல்லுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் எந்தெந்த ஆர்கானிசம்ஸில் பார்க்க முடியும்னா மொனேராவில் இருக்குது, தட் இஸ் பாக்டீரியாஸில் இருக்குது, மைக்கோபிளாஸ்மா. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, பாக்டீரியா விட ரொம்பவே ஸ்மாலான ஒரு ஆர்கானிசம் தான் நம்மளோட மைக்கோபிளாஸ்மா. இந்த மைக்கோபிளாஸ்மாவில் இருக்குது. ஈஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபன்ஜையில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஒரு யூனிசெல்லுலார், இட்ஸ் ஜஸ்ட் யூனிசெல்லுலார் யூகேரியோட். ஸோ நம்ம ஈஸ்ட் வந்து இங்கே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PPLO, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Pleuropneumonia like organisms. Pleuropneumonia like organisms. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் செல் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்லோட ஓவர்வியூ, இதில் இருக்கிற ஆர்கானலிஸ். ஸோ ஆர்கானலிஸ் வந்து கிடையாது, பட் சில சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இதில் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம செல் காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செல் காம்பனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் இந்த காம்பனன்ட்ஸை டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போனால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் ஆகலாம். ஸோ நான் ஒரு ப்ரோகாரியோட்டிக், ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல்லை வரைகிறேன், அதுலேருந்து உங்களுக்கு ஹோல் லெக்சரை புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல். இதில் நியூக்ளியஸ் வந்து கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மேபி ஃப்ளாஜெல்லா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு RNAவாக இருக்கலாம், இல்லைன்னா டிஎன்ஏவாக இருக்கலாம். ஓகே, யூஸ்வலி டிஎன்ஏவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல் மெம்ப்ரேனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும். இது செல் வால். இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும், அது நம்ம கிளைகோகெலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து செல் மெம்ப்ரேன் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரேன். அதுக்கு அடுத்தது செல் வால், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளைகோகெலிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து டியூபியூல்ஸாக இருக்கலாம், இல்லை இன்வாஜினேஷன்ஸ். இன்வாஜினேஷன்ஸ்னால் இன்வர்ட்ஸாக சில டியூப்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதை நம்ம வெசிக்கல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வெசிக்கல்ஸ் இருக்கும். இது வந்து இன்வாஜினேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூபியூல்ஸ் இருக்கலாம், இதை டியூபியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அண்ட் சில மீசோசோம்ஸ் என்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். மீசோசோம்ஸ், அதுவும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் இருக்கும், அதை மீசோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு இதில் வந்துட்டு நியூக்ளியஸ் வந்து கிடையாது. ஸோ நான் நியூக்ளியேட்டட் ஆர் நேக்கட் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நேக்கட் ஜெனட்டிக் மெட்டீரியல். அண்ட் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ். ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ்னால் இது வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், இல்லைனா ஸ்ட்ராண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து நியூக்ளியஸ் மாதிரி அப்பியர் ஆகும், பட் அது நியூக்ளியஸ் கிடையாது. அதனால தான் இதை நம்ம ப்ரிமிட்டிவ் ஆர் ப்ரோகாரியோட்டிக் செல்னு நம்ம சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் இந்த செல் மெம்பரேன், செல் வால், கிளைகோகேலிக்ஸ். செல் மெம்பரேன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு செல் இருக்குன்னா அதுக்கு செல் மெம்பரேன் தான் அதோட எண்ட் பாயிண்ட். ஒரு செல்லை டிஃபைன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு செல் மெம்பரேன் தான். செல் மெம்பரேனே இருக்கலைன்னா நம்மளால் ஒரு செல் எதுன்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ செல் மெம்பரேன் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் அ செல். நெக்ஸ்ட் செல் வால் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக, செல் வால் ப்ரொடெக்ஷனுக்காக. அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் ரைபோசோம்ஸ் இருக்கும். ஸோ ரைபோசோம் இஸ் a நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனலி. அதனால அது வந்து யூனிவர்சல் ஆர்கனலின்னு சொல்லலாம். எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரைபோசோம் வந்து கண்டிப்பாக இருந்தே இருக்கும். இட் இஸ் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 லேயர்ஸ் இருக்குது, செல் மெம்பரேன், அதுக்கப்புறம் செல் வால். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளைகோகேலிக்ஸ் என்ற ஒரு லேயர் இருக்குது. ஸோ கிளைகோகேலிக்ஸ் பேர்லேயே நம்மளுக்கு தெரியும், அது வந்து குளுக்கோஸ் சோர்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு லேயர் மாதிரி. அந்த லேயர் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இருக்கலாம். இந்த கிளைகோகேலிக்ஸ் வந்துட்டு ரொம்ப லூஸாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்லைமி லேயரை நம்ம சொல்லுவோம், ஸ்லைம் லேயர் ஆர் ஸ்லைமி லேயர். அதுவே ரொம்ப ஸ்டிஃபாக டைட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கேப்சியூல்னு சொல்லுவோம், கேப்சியூல். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ கிளைகோகேலிக்ஸ் வந்துட்டு யூஸ்வலி ப்ரொடெக்ஷனுக்காக, செல் வால் வந்துட்டு அந்த செல்லோட ஸ்டிஃபாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அண்ட் செல் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோட எண்ட் பாயிண்ட்டை குறிக்காட்டுறதுக்காக. ஸோ இந்த 3 திங்ஸுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பட் டுகெதராக ஒரு ஃபங்க்ஷன் காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் வால் ப்ளஸ் செல் மெம்பரேன் plus glycocalyx, together they perform the function of protection. So மூணுமே ஒன்றா சேர்ந்து ப்ரொடெக்ஷனுக்கான வேலையும் செய்யுது. அது கூடவே செல் மெம்பரேன்தே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, செல் வால்தே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அண்ட் கிளைகோகேலிக்ஸ்தே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கிளைகோகேலிக்ஸோட ப்ரெசன்ஸால் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸில் 2 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் தான் நம்ம பிரிக்கலாம், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்ட்டு. அதை வந்து நம்ம இந்த லெக்சரில் படிக்க போகிறதில்ல, பிகாஸ் அதையும் நான் இந்த லெக்சரில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இது வந்து ஒரு ஹியூஜ் வீடியோ ஆகிடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரோகேரியோட்டிக் செல் பற்றி ஐடியா இருந்தால் தான் நெக்ஸ்ட் அந்த ஸ்டெய்னிங் ப்ராசஸ் பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஜஸ்ட் இந்த ப்ரோகேரியோட்டிக் செல் பற்றி மட்டும் பார்க்கலாம். ப்ரோகேரியோட்டிக் செல்லில் ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் கூட இருக்குது. இதை நம்ம கிங்டம் மொனேராலே ஆக்சுவலாக படிச்சிருக்கோம், பட் அது தெரியாதவங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். Shapes of prokaryotic cell. First எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கஸ் ஷேப், காக்கஸ் ஆனால் ஸ்பெரிக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிலஸ், பேசிலஸ் வந்துட்டு ராட் ஷேப்லன்னு சொல்லுவாங்க, ராட் ஷேப். நெக்ஸ்ட் விப்ரியோ, விப்ரியோனா காமா ஷேப்பில் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரலம், இது வந்து ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸை கூட நம்ம இந்த செல்ஸில் அப்சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தாலும் இதில் இருக்கிற செல்லில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ எது இருக்கோ அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கலாம், அது வந்து சர்க்குலர் டிஎன்ஏ. இந்த சர்க்குலர் டிஎன்ஏவை நம்ம பிளாஸ்மிட்ஸ்ன்னு சொல்லுவோம், பிளாஸ்மிட்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஃபீனோடிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு இது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போது ஜெனட்டிக் மெட்டீரியல் இது இருக்குது இல்லையா, இது வந்து செல்லுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்மா அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, சென்ட்ரல் டாக்மா. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷனில் எம்ஆர்என்ஏஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு டிஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏவாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்லேஷனில் அந்த ஆர்என்ஏவை வந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ரைபோசோம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும், அண்ட் அதுலேருந்து ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜீன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஜீன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகோகேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜீன் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஸ்லைமி லேயராக இருக்கலாம், இல்லை கேப்சூலாக இருக்கலாம். பட் இந்த பிளாஸ்மிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீனோடிப்பிக்கான சில
கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்து. ஃபீனோடிபிக்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு எபிலிட்டி டு ஃபைட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னன்னு தெரியலனா நான் இம்யூனாலஜி சாப்டர் வந்து நடத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த செகண்ட் லெக்சர் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதில் இருந்த சயின்டிஸ்ட் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், அர்னஸ்ட் செயின் அண்ட் ஃப்ளோரேன்றவங்க வந்துட்டு அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் கண்டுபிடிச்சதால அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அண்ட் அந்த பெனிசிலின் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெனிசிலின் நொட்டாட்டம், அது வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சப்ப அந்த ஸ்பீஷீஸை யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபங்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின் கிரைசோஜெனம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடையாது, நீட் ரிலேட்டட் பாயிண்ட் தான். நீங்கள் அந்த லெக்சர் படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபீனோடிபிக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்கை கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ஃபைட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ பிளாஸ்மிட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கனலிஸ் வந்து இருக்கு. இப்போ மீசோசோம்ஸோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகே, இந்த மீசோசோம்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீசோசோம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெசிக்கல் ஸ்ட்ரக்சர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூபுலர் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். இல்லைனா இன்வாஜினேஷன்ஸ் ஆர் இன்னர் எக்ஸ்டென்ஷன்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கும். இன்வாஜினேஷன்ஸ். ஸோ இது ஃபார்ம் பண்ணுறதால என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெசிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கும். டியூபுலார் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டியூப் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டியூப் எது வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டியூபாக இருக்கலாம். இன்வாஜினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செல் மெம்பரேன் இருக்குன்னா இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஆர் லேமெலார்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, லேமெலார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், பட் இன்சைட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக நம்மளோட மீசோசோம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. இந்த மீசோசோமால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் டிஎன்ஏ. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிட்டு டிஎன்ஏவை சப்ளை பண்ணுறதுக்கு டாட்டர் செல்ஸ் இருக்கு இல்லையா, டாட்டர் செல்ஸ்க்கு டிஎன்ஏ சப்ளையராக ஒர்க் பண்ணும். ஸோ டாட்டர் செல்க்கு டிஎன்ஏ சப்ளையராக இருக்கு. அண்ட் இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா, ஐ ஹோப் இட்ஸ் டார்க் அண்ட் விசிபிள். ஸோ இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா, செல்லோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ சர்க்குலராக இருக்கிறத விட இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேப்பில் பார்த்தீங்கன்னா என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள். ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன் ப்ராசஸ், இருக்கட்டும், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். ஸோ பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் ப்ராசஸஸ் அண்ட் ரெஸ்பிரேஷனில் கூட ஹெல்ப் பண்ணுது பாக்டீரியா செல்க்கு. அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாக்டீரியா செல்லில் இருக்கிற அந்த செல் காம்பனன்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹையர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து தேவைப்படும் இல்லையா, அந்த இது கூட நம்மளோட மீசோசோம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இன் சம் சைனோபாக்டீரியாஸில் பார்த்தீங்கன்னா மீசோசோம்ஸ் மாதிரியே குரோமாட்டோஃபோர்ஸ் என்ற சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. குரோமாட்டோஃபோர்ஸ், இந்த குரோமாட்டோஃபோர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டோர்ஸ் பிக்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து பிக்மெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்
இந்த பாக்டீரியாவில் நம்ம வந்துட்டு இந்த மீசோசோம்ஸ் பற்றி கவர் பண்ணியாச்சு. இந்த இன்வாஜினேஷன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பிளாஸ்மிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். டிஎன்ஏ வி நார்மலி நோ என்ன நடக்கும்னுட்டு. ஸோ இந்த 3 பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ரைபோசோம்ஸ் அண்ட் இந்த ஃப்ளாஜெல்லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இவ்வளோ திங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பாக்டீரியா செல் மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாக்டீரியா இருக்குது, இதால் மூவ் பண்ண முடியுமா, மூவ் பண்ண முடியாதான்னுட்டு. ஸோ மூவ் பண்ணுற பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா அந்த மொட்டைல் பாக்டீரியான்னு நம்ம சொல்லுவோம். மொட்டைல் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவில் மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல ஜஸ்ட் இந்த காத்தோட்டமாக இந்த மாதிரி பறந்துட்டு இருக்குன்னா அதை நான் மொட்டைல் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மொட்டைல்ன்றது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாஜெல்லாவில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாக்டீரியா இருக்குன்னா இங்கேருந்து ஒரு பாடி இப்படி ஜென்ரேட் ஆகும். இதை நம்ம பேசல் பாடின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிலமெண்ட் இருக்கும். இதை ஃபிலமெண்ட்டை நம்ம சொல்லுவோம். அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி எட்ஜ் இருக்கும் இல்லை, இதை ஹுக்குன்னு சொல்லுவோம். பேசல் பாடி, ஃபிலமெண்ட் அண்ட் ஹுக். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளாஜெல்லா இருக்கிறதால தான் அதில் இருக்கிற பார்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ஸில் படிப்போம். அது வந்து இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டா செல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த ஹோல் ஃப்ளாஜெல்லா ரொட்டேட் ஆகும். ஸோ தட் பாக்டீரியா வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல லோக்கோமோஷன் வந்து இந்த பாக்டீரியாவில் அப்சர்வ் பண்ண முடியும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த ஃப்ளாஜெல்லாவில் 3 பார்ட்ஸ், பேசல் பாடி, ஃபிலமெண்ட் அண்ட் ஹுக். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இன்னும் 2 டேர்ம்ஸ் வந்து நம்மளோட என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஜெல்லா பற்றி பார்த்தோம். ஃப்ளாஜெல்லாவில் பாக்டீரியாஸ் வந்து மொட்டைலாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலை அண்ட் ஃபிம்ப்ரியே. பிலை வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இந்த ஃப்ளாஜெல்லா மாதிரி தான் இருக்கும். பட் ஸோ பிலைன்றது ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு சில ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிலை வந்து மொட்டிலிட்டியில் வந்து எந்த யூஸும் இல்லை. ஸோ இது வந்து மூவ் பண்ணுறதுக்கு எந்த ஹெல்ப் பண்ணுறது இல்லை. ஃப்ளாஜெல்லா மட்டும்தான் எப்போவுமே மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபிம்ப்ரியே பார்த்தீங்கன்னா, ஃபிம்ப்ரி கூட இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாக்டீரியா செல்ஸில் இருக்கும். இந்த ஃபிம்ப்ரியே வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச்மெண்ட் ஆஃப் பாக்டீரியா டு ஹோஸ்ட். நீங்கள் வந்து யோசிக்கலாம், நம்ம பாக்டீரியா வந்துட்டு நம்ம பாடி உள்ள என்டர் ஆகிடுதுன்னா எப்படி வந்து நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாக்டீரியா என்டர் ஆன உடனே நம்ம பாடியில் இந்த ஃபிம்ப்ரியே என்ற அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருந்து நம்ம ஆர்கன்ஸ்க்கு வந்து அட்டாச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஆர்கன் உள்ளே என்டர் ஆகிறதா இருக்கட்டும், அதோட எபிலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. ஸோ அந்த பாக்டீரியாஸில் நம்ம பாடி செல்ஸில் என்டர் ஆச்சுன்னா அது வேறு மாதிரி டிசீஸ் காஸ் பண்ணும். அண்ட் பாக்டீரியா வந்து செல் மேலே இருந்து டிஃப்ரெண்ட் டிஎன்ஏஸை இன்ஜெக்ட் பண்ணி கூட இட் கேன் ஒர்க் அஸ் டிஃப்ரெண்ட் பாக்டீரியாஸ். இட் ஜஸ்ட் ஹோஸ்டோட பாடியில் அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃபிம்ப்ரி இருக்குது. இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அது மூலயமா அது வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ பிலை அண்ட் ஃபிம்ப்ரியை பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டியில் எந்த ஹெல்ப்புமே பண்ணாது. வெறும் ஃப்ளாஜெல்லா மட்டும்தான் மூவ்மெண்ட் ஆர் மொட்டிலிட்டியில் ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் வாஸ் அபவுட் பிலை அண்ட் ஃபிம்ப்ரி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸில் சில டேர்ம்ஸ் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லெக்சர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம ரைபோசோம்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த ரைபோசோம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ லார்ஜர் யூனிட், ஸ்மாலர் யூனிட். லார்ஜர் யூனிட் பார்த்தீங்கன்னா 50S, ஸ்மாலர் யூனிட் பார்த்தீங்கன்னா 30S. ரைபோசோம் வந்து ஒரு செல் ஆர்கனலி. ஃபர்ஸ்ட் நம்ம ரைபோசோம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரைபோசோம் வந்து ஒரு செல் ஆர்கனலி. இது வந்து ப்ரோகேரியோட்ஸ்லேயும் இருக்கும், யூகேரியோட்ஸ்லேயும் இருக்கும். எதுக்குன்னா
இது வந்து நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனலி. இதில் வந்து இந்த மாதிரியான மெம்ப்ரெயின்ஸ் வந்து இருக்காது. ஸோ இது வந்து ப்ரோகேரியாட்ஸ்லேயும் இருக்கும், யூகேரியாட்ஸ்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லார்ஜர் யூனிட் இருக்கும் அண்ட் ஸ்மாலர் யூனிட் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ரைபோசோம்னு சொல்லுவோம், ரைபோசோம். அண்ட் இதை யூனிவர்சல் ஆர்கனலின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த 50S and 30S டோட்டலாக 70Sஆக மாறும். ஸோ 70S ரைபோசோம்னு தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் யோசிக்கலாம் 50S + 30S வந்துட்டு 80Sன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. 50S and 30S இருக்கு இல்லையா, இது வந்து 70S. இந்த S வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் sedimentation coefficient. ஸோ ரைபோசோம்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரைபோசோம்ஸ் இருக்குது. அந்த ரைபோசோம் இந்த செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் மேலே இந்த நம்பர்ஸ் வந்து தருவாங்க. இந்த செடிமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசமில் அந்த ரைபோசோம் எப்படி செடிமெண்ட் ஆகி லாஸ்ட்டில் இந்த மாதிரி செட்டில் ஆகுது, அந்த ரேட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த 50S 30S டோட்டலாக 70Sன்ற கான்செப்ட் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு நீட்டுக்கு வந்து தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு இவ்வளோ தெரியணும். அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்விட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், இது நீட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரைபோசோமோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 நானோமீட்டர். நெக்ஸ்ட் இந்த பாக்டீரியல் செல்ஸில் வந்துட்டு சில இன்க்ளூஷன் பாடிஸ் இருக்கும். இன்க்ளூஷன் பாடிஸ் ரைபோசோம் பற்றி இன்னொன்று நான் சொல்லிடுறேன். சென்ட்ரல் டாக்மா நடக்கும்போது, இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இது வந்து ஜென்ரலாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷனாக தான் நம்ம சென்ட்ரல் டாக்மான்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் டாக்மா நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எம்ஆர்என்ஏ மேலே, ஒரு எம்ஆர்என்ஏ மேலே பார்த்திங்கன்னா நிறையா ரைபோசோம்ஸ் வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கும். ப்ரோட்டீன் வந்து சிந்தசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா பாலிசோம்னு சொல்லுவோம். ஸோ இதை பாலிசோம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இன்க்ளூஷன் பாடிஸ் பற்றி பார்க்கலாம். இன்க்ளூஷன் பாடிஸ் இந்த இன்க்ளூஷன் பாடிஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் சப்ஸ்டான்சஸ். இது வந்து சில கிரானியூல்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த கிரானியூல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனோஃபைசியன் கிரானியூல்ஸ், glycogen granules and லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா phosphate granules. ஸோ இன்க்ளூஷன் பாடிஸ் என்ற சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. அது பார்த்தீங்கன்னா இந்த சைனோஃபைசியன் கிரானியூல்ஸ், கிளைகோஜன் கிரானியூல்ஸ் அண்ட் ஃபாஸ்ஃபேட் கிரானியூல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்குது. ஸோ இதுதான் இன்க்ளூஷன் பாடிஸ். லாஸ்ட்டாக இந்த பாக்டீரியா செல் வால் வந்துட்டு இந்த பாக்டீரியா செல்லில் ஒரு லாஸ்டான ஒரு செல் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேஸ் வேக்யூல். இது வந்து சில ஃபோட்டோசிந்தட்டிக் க்ரீன் கலர், பர்பிள் கலர் இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாஸில் இருக்கும். க்ரீன் அண்ட் பர்பிள் பாக்டீரியா இதில் வந்து நம்ம இதை பார்க்க முடியும். இதோட யூஸ் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து என்சிஆர்டியில் கொடுக்கல, பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ கேஸ் வேக்யூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாக்டீரியா செல். இந்த கேஸ் வேக்யூல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பியாயன்சியில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ அந்த பாக்டீரியா வந்து நீங்கள் வாட்டரில் வச்சிங்கன்னா அது வந்து மேலே ஃப்ளோட் ஆகும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பியாயன்சி. அந்த கேஸ் வேக்யூலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஏதாவது என்டர் ஆச்சுன்னா அது வந்து கேஸாக வெளியே வந்துடும். ஸோ இட் வில் பி ஃப்ளோட்டிங் ஆல்வேஸ். இது மெயினாக நீங்கள் அந்த டேர்ம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், பியாயன்சிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னுட்டு. ஹெல்ப்ஸ் இன் பியாயன்சி ஆர் ஃப்ளோட்டிங். மெயினாக ஃப்ளோட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதோட கம்ப்ளீட்டாக நம்மளோட ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா
இந்த கிளைகோகேலிக்ஸ் லேயர் பேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இந்த மாதிரி 2 டைப்ஸை நம்ம பாக்டீரியாஸை பிரிக்க முடியும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். அண்ட் ஸ்டெயினிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நிக்கில்ஸ் பயாலஜி என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.